தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணமுண்டு. அமிர்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆனந்த ஆரம்பத்தின் சார்பாக அன்பு வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு மங்கள மரபுகள். நம்முடைய தமிழ் சமூகத்திற்கு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஒரு ரோமேனியர் காலத்தை சொல்ல முடியுது, கிரேக்கர் காலத்தை சொல்ல முடியுது, புத்தர் காலத்தை சொல்ல முடியுது, கிறித்துவ காலத்தை சொல்ல முடியுது. இந்துவினுடைய காலத்தை அறுதியிட்டு சொல்லவே முடியல. காரணம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடிங்கிறான் நம்முடைய குடியை. இந்துவும் தமிழ் குடியும் பெரிய பறந்து விரிந்தது. நமக்கென்று சில பாரம்பரியம், பண்பாடு. அதனால்தான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குடாவி இருந்ததும் என்னாடேன்னு பாரதி பாடினான். அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் என்னாடே, இதை வந்தனை கூறி மனதில் நிறுத்தி வாயுற வாழ்ந்து. இந்த மனசில் நினச்சி 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 நம்ம இருக்கும்போதெல்லாம் நம்முடைய மரபும் மண்ணின் பெருமையும் நமக்கு நெஞ்சத்தை நெகிழச் செய்கின்றது. அந்த மங்கள மரபில் ஒன்றாகிய துளசியை பற்றி இன்றைக்கு பார்க்க போகின்றோம். பொதுவாகவே தோட்டத்தில் துளசி இருக்கும், செடியில் துளசி இருக்கும், தொட்டியில் துளசி இருக்கும். பல தமிழ் சமூக வீடுகளில் துளசி மாடம் என்று வைத்து துளசி மாடத்தை வணங்குவது, துளசி என்பது மகாலட்சுமியின் சொரூபமாக வழங்கிய சமூகம் நம்முடைய சமூகம். ஆண்டாளை கூட நாம் அற்புதமாக சொல்வோம், ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியார் என்று. அந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்த திருமகள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இன்றைக்கும் துளசி மாடத்தில் அவதரித்ததனால் அந்த துளசி மாட வனப்பகுதி அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்த துளசி சாதாரணமாக இல்லை, பல வகை உண்டு. கருந்துளசி, செந்துளசி, வெண்துளசி என்று. என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே என்றால் சித்தர் இலக்கியங்களில் 37 வகையான துளசி சொல்லப்படுகின்றது. எங்கும் எப்படியும் கிடைப்பதுதான் துளசி. அதுவே இன்றைக்கு எங்கும் எப்படியும் கிடைப்பதாலே கொஞ்சம் மரபு குன்றி போய்விட்டதோ என்கின்ற அச்சமும் வருத்தமும் எனக்கு இருக்கிறது. துளசியை நம்முடைய முன்னோர்கள் சாறுபிடிந்து குடித்தால் துளசி சாறு நோய் தீர்க்கும் மருந்தாக சொல்வார்கள். இன்னும் சொல்லை போனால் தொண்டை புண்ணிலிருந்து, மூக்குச்சளியிலிருந்து, நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை கபாலத்தையே சுத்தப்படுத்துவது துளசி சார் என்பார்கள். மூச்சு திணறல் நோயை முழுமையாக குணப்படுத்துவது துளசிதான். அதனால்தான் பெருமாள் எப்போதும் துளசி மணி மாலையிலே மகிழ்வாள். உலகத்திற்கே காத்து அருள்பாடிக்கக்கூடிய பெருமாளுக்கு பிடித்த இலை துளசி மாலை இலை. அதனால்தான் துளசி தீர்த்தம் ஜடாரி என்று பெருமாள் கோவிலில் உண்டு. இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்றால் கிருஷ்ண பக்தர்கள், ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவிக்கக்கூடிய அந்த துளசி மணி மாலையினுடைய தண்ணீர் உடம்பில் படப்பட நோய் குணமாகும் என்பதனால்தான் மண்டல விரதமிருந்து மணிமாலை, துளசி மணிமாலை அணிந்து செல்வார்கள். இப்போ கிருஷ்ண பக்தர்கள் பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன துளசி மணி மாலையை கழுத்தை ஒட்டியே அணிஞ்சிருப்பாங்க. இந்த துளசிக்கு அவ்வளவு பாரம்பரியமும் பண்பாடும் சிறப்பு மிக்கது. துளசியை வைத்து நாம் அர்ச்சனை செய்து அம்பாளிடத்தில் வழிபட்டால், பெருமாளிடத்தில் பூஜை செய்தால் நம்முடைய வீட்டில் மங்களம் பொங்குவது மட்டுமல்ல, மன நிறைவு கிடைப்பது மட்டுமல்ல, நோய் தீர்க்கும் மருந்து இந்த துளசி. மஞ்சளை பற்றி நாம் அதிகமாக இன்றைக்கு சிந்திக்க தவறிவிட்டோம். பிள்ளையார் பிடிப்பதிலிருந்து, உணவிலிருந்து, மருத்துவ நிலையிலிருந்து இன்றைக்கு மஞ்சளினுடைய பெருமை. மரத்தில் இட்டு வழிபாடு செய்தான் மஞ்சளை நம்முடைய தமிழ் சமூகம். இன்னும் சொல்லப்போனால் திருவிளக்குகளில் மஞ்சள் குங்குமம் தான் இடுவார்கள். சுவாமிக்கு அபிஷேகம் செய்வது திருமஞ்சனம் என்கின்ற மஞ்சள் பொடி அபிஷேகத்தை தொடங்குவதுதான் சிறப்பு. குடந்தை தொடங்கி நம் வாழ்க்கையின் இறுதி வரை மஞ்சள் இன்றி அமையாது உலகு என்கின்ற அன்றைக்கும் சுமங்கலி பெண்களுக்கு வரளி மஞ்சள் என்று கொடுப்பார்கள், பச்சை மஞ்சள் கிடங்கு என்று கொடுப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய விரல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய புண்ணோயை ஆற்ற வல்லது இந்த மஞ்சள் பொடி. மஞ்சளையும் நல்லெண்ணையும் குழைத்து போட்டால் நோயற்ற வாழ்வு என்று நம்முடைய இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாட்டு உண்டு புறநானூற்றில், நல்லது செய்தல் ஆற்றினும்
அல்லது செய்தல் ஓம்புவீராயின். அதாவது ஒருத்தருக்கு நல்லது செய்யாட்டியும் பரவாயில்ல, கெட்டது செய்யாதீங்க. இன்றைக்கு நாகரீகம் வளர 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 மஞ்சளை நாம் விடுத்து நவநாகரிகத்திற்கு சென்றாலும் கெட்டதாக அந்த மஞ்சளினுடைய விஷயத்தை நீங்கள் கெட்ட வரையில் பரப்பாமல் இருங்கள் என்று வேண்டுகோள் வைக்கின்றேன். காரணம், ஒரு சமுதாயம் தனது கிளைகளை கத்தரித்து கொள்ளலாம், ஆனால் அதனுடைய ஆணி வேரை அப்புறப்படுத்தக்கூடாது. ஒரு சமுதாயம் தன்னுடைய கிளைகளை வெட்டி கொள்ளலாம், ஆனால் ஆணி வேரை அப்புறப்படுத்தக்கூடாது. மஞ்சளும் துளசியும் தமிழ் சமூகத்தினுடைய ஆணி வேர். அதனால்தான் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்றானே. இன்றைக்கும் நீங்கள் கோவில் வழிபாடிலிருந்து குலதெய்வ வழிபாடிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் மஞ்சளும் குங்குமமும் அவ்வளவு பாரம்பரியம் மிக்கது. நான் மீண்டும் சொல்கின்றேன், ஒவ்வொரு வைகறை பொழுதிலும் நீங்கள் மஞ்சளோடு உப்பு நீரை கடித்து உங்கள் உடலை சுத்தப்படுத்தினால் நோயற்ற வாழ்வு வாழலாம் என்று நம்முடைய மருத்துவம் இலக்கியம் சொல்கிறது. எனவே மஞ்சளும் துளசியும் தமிழ் சமூகத்தின் இரு கண்கள். அந்த மங்கள மரபை போற்றுவோம்.